டிடெக்டிவ்னு ஆரம்பித்தா அதுக்கப்புறம் அந்த பேர் மாற்றினதுனா வேறு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆரம்பித்தப்போ ஆரம்ப காலத்தில் ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறது தெரியாது. கம்பெனி போவேன். உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா சொல்லுங்கன்னு. ஒருத்தனும் தரமாட்டான். அப்போ தான் எங்கள் மாமா சூப்பர் இன்ஜினியர் விஜயராகவன் தஞ்சாவூர் சுகர் மில்ஸ் கார்பரேஷன் பண்ணி கொடுத்தது அவர் தான். அப்போ அவர் மாமா எனக்கு ஆஃபீஸ் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அப்போ தான் 829 அண்ணா சாலையில் எனக்கு ஆஃபீஸ் வாங்கி கொடுத்தாரு. அப்போ அந்த இடத்துல உட்காந்து ஆரம்பித்தப்போ தான் ஒன்று அந்த பூமாலை கேசட் வந்ததெல்லாம் அப்போ தான் வந்துச்சு. அப்போ தான் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது யாருமே கேஸ் கொடுக்க தயார் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு துப்பறியுறதற்கு இளைஞர்கள் தேவை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கால் ஃபார் பண்ணும்போது யாரோ வருவாங்க. 2 வருஷத்துக்கு சம்பளமே கிடையாது, வேலை செய்கிறவங்க வருவாங்க. இப்படியெல்லாம் வேலை வாங்கினவன். சம்பளமெல்லாம் கொடுக்க மாட்டேன், டிடெக்டிவ் தொழில் கொடுப்பேன். எனக்கே தெரியாது. அப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நான் இன்ஃபார்மலாக ஸ்காட்லாண்ட் ட்ரைனிங் அப்பா போக சொல்லி ட்ரெயின்லாம் பண்ணேன். அந்த அளவில் எனக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிது. அதில் போலீஸ் நாலேஜ் வேறு கொஞ்சம் கிடச்சிது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒன்று செய்ய ஈடுபட்டு வந்தது தான் இந்த துப்பறி நிறுவனம் 45 வருஷமாக இன்றைக்கி நிற்கிது. எங்கள் ஃபாதர் தான் காரணம், என் தம்பியும் காரணம். என் தம்பி டெல்லியில் இப்போ போலீஸ் அதிகாரியாக இருந்தான். ராஜீவ் காந்திக்கு அவன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். அவன் அங்கே இருந்துக்கிட்டு சொல்கிறான், நாதன் ஒரு ஆள் டெல்லியில் அருமையாக இதை நடத்துகிறான், என்ன நீ ஏன் செய்யக்கூடாது மெட்ராஸில் அப்படி என் தம்பியும் சொல்லுவான். இப்போ நீங்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கின போது இது மாதிரி வேறு நிறுவனங்கள் இருந்ததா சென்னையில்? ஒன்றுமே கிடையாது. இல்லை, ஆல்மோஸ்ட் நான் தான் டிடெக்டிவ்ன்ற அமைச்சது இந்தியாவிலே முதல்ல நான் தான். டிடெக்டிவ் இன்டர்நேஷ்னல் பேர் வச்சதும் நான் தான். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அதே பேர் தான்.